இந்த இந்தியாவிலிருந்து மிகச்சிறந்த மொழி என்று பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா இடங்களும் கொண்டு செல்லப்பட்டது வடமொழி தான். அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் கொண்டு செலுத்தப்பட்டது வடமொழி தான். தமிழை முன்னிறுத்த மாட்டாங்க. ஏன் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அத்தகைய அந்த சூழல்ல இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தமிழ் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. தமிழ் இல்லாத இடம் எங்கும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசும் பார்த்தீங்கன்னா இப்பதான் தமிழ் மொழி மிக சிறந்த மொழி, மிக அருமையான மொழின்னு அவங்களும் இப்பதான் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லா இடமும் பேசுறாங்க. உலகம் முழுவதும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொழிகளிலேயே மிக சிறந்த மூத்த மொழி தமிழ் மொழி என்கிறனர். தமிழ் மொழி என்பதற்கான சான்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோல இது தொடங்கி நம்ம கடைசியா கீழடி வரைக்கும் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு எல்லாம் உள்ளே இருக்கிறது. புதைந்து போகவில்லை, எல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டகமாக உள்ளே இருக்கிறது. உள்ளே இருந்து எடுக்க அனைத்து செய்திகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ். நம்மளுடைய வாழ்க்கையை, இவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்தாங்களா அப்படின்னு உலகமே வியக்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப கீழடியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா, மண்பாண்டம் அவ்வளவு குமிச்சு வச்சிருந்தாங்க. அடுத்து உரை கிணறு, முதலாக மட்பாண்டங்களை கண்டுபிடித்தது தமிழர்கள் தான். ஏன் சார் மட்பாண்டம் ஒரு பெரிய இதா? நம்மளுடைய உலகத்திலே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சொல்லுவாங்க, சக்கரம் சொல்லுவாங்க. அதுல மட்பாண்டங்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா நாகரிகம் நடக்க பழகியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை நாகரிகம் தான். ஆற்றங்கரையில் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை கொண்டு சேமிப்பதற்கு அந்த மட்பாண்டங்கள் நமக்கு தேவைப்பட்டது. அப்ப அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு சரியா செஞ்சிருக்காங்க. அன்று உற்பத்தி செஞ்ச மட்பாண்டம் இன்றும் நம்ம மனித வாழ்வுக்கு மிகச்சிறந்த ஒரு செழிப்பை தந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழக அரசு இப்ப கூட அறிவிச்சாங்க, இரும்பு எங்க இருந்து தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்திலிருந்து தான் இரும்பு தோன்றியது என்பதை அறிவிக்கிறேன்னு அறிவிச்சார். இரும்புடைய பயன்பாடு எப்ப அது பாத்தீங்கன்னா 1300 டிகிரியில தான் அதை கொதிக்க வைக்க முடியும். நம்மளுடைய தண்ணீருடைய கொதிநிலை தெரியும் 100 டிகிரி தான். அப்ப 1300 டிகிரிக்கு எப்படி இவங்க அந்த இரும்பை உருக்கி எடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு எல்லோருக்கும் ஒரு புதிராகவே இருக்கிறது. அப்படியாப்பட்ட தமிழ் சமூகம், இந்த சமூகம் தங்கத்தை, அந்த இரும்பை எல்லாம் உலகிற்கு அறிமுகம் செய்து கொடுத்த இந்த தமிழ் சமூகம், அது மட்டும் அவங்களுக்கு பெருமை இல்லை. வேற என்ன இங்க பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இலக்கிய வளம், நம்மகிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு இலக்கிய வளம் வேற எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் இல்லை. ஏன் அப்படின்னா மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய இலக்கிய வளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட இலக்கிய வளமா தான் இருக்கும். எல்லாமே மிகைப்படுத்தியிருப்பாங்க. தெய்வங்கள்லாம் கூப்பிட்டா உடனே வரும், கூடவே தெய்வங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தெய்வங்களை போங்க அப்படின்னா உடனே போயிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இலக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாமே ஒரு புராணம் கலந்ததாகத்தான் இருக்கும். ஆனா தமிழ் இலக்கியம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்வியலை அப்படியே பதிவு செய்த ஒரு இலக்கியம். அவன் எது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியம் தான். உள்ளதை உள்ளபடி அப்படியே காட்டுது, எந்த மிகைப்படுத்தலும் இல்லை. சுவைக்காக கொஞ்சம் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த இயற்கை வளங்கள், அந்த நாடு நகரங்களை சொல்லும் பொழுது சுவைக்காக கொஞ்சம் கூட சொல்லியிருப்பாங்க. எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அத்தனையும் அப்படியே பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்க எல்சிடி திரையில நம்ம பார்க்குறோம், தெளிவா பார்க்குறோம் படங்கள்லாம். ஆனா அதை விட மிக தெளிவாக நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய அனைத்து செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இலக்கியங்களை படிக்கும்போது அவ்வளவு செய்திகளே தெரிஞ்சுக்கணும். தோண்ட வந்துகிட்டே இருக்கும். உள்ள இருந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தமிழர்களுக்கு முக்கியமாக உலகம் முழுவதும் பெயர் வாங்கி கொடுத்தது நம்மளுடைய இலக்கியங்கள் தான். அதுல நம்ம சங்க காலத்திலிருந்து தொல்காப்பியத்திலிருந்து நம்ம அப்படியே நம்ம இப்ப வரைக்கும் வந்துடலாம். நாட்டுப்புற இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து வழியா வந்துகிட்டே இருக்கு. இந்த இலக்கியங்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக இன்றும் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாம். சரி சார், இப்ப நம்ம நாகரிகத்துல வளர்ந்துட்டோம். ஒரு நாடு எல்லாம் போர் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா அங்கே கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, மக்கள்லாம் ஒரு நிம்மதி இல்லாம இருக்காங்க. அந்த இடத்துல கலை தோன்றுமா? கலை தோன்றாது.
கலை என்பது எப்ப தோன்றும்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து நல்ல வாழ்வு வாழ்வும் போதுதான் கலை தோன்றும். அப்ப அந்த கலை அப்படிங்கிறது எப்ப தோன்றும் அப்படின்னா நிறைந்த வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கலை தோன்றும். அப்ப இந்த இலக்கியங்கள்லாம் இருக்கிறது என்பது நமக்கு மிக சிறந்த ஒரு நமக்கு பெருமையாக இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனுடைய உச்சம் அது. ஏன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்வியலை நமக்காக நமது வாழ்வியலை அப்படியே காட்டக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரம் இசைதான். அப்ப இசை இன்னும் அவங்க சாதாரணமாலாம் சொல்லிடல. நம்மளுடைய இசையில எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதான் நான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து அடுத்து நம்ம காப்பியங்கள்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா இசை என்பது அவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இசை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் இருப்பதிலேயே உச்சம் அடைந்த சமூகம். அப்ப அந்த இசை அந்த இலக்கியத்துல இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அது உச்சம் அடைந்த சமூகமா தான் இருக்கும். நம்ம தமிழ் சமூகமும் அது போல உச்சம் அடைந்த சமூகம் தான். நம்மளுடைய என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் இசையும் இசைக்கருவிகளும் அப்படின்னு வச்சுக்கலாம் தலைப்பு. அதுல நம்மளுடைய இலக்கியங்கள்ல இசை பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு மேலோட்டமா பார்க்கலாம். அது மாதிரி இசை கருவிகளை பத்தியும் பார்க்கலாம். இசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இதுல இருக்கக்கூடிய இசைக்குமே ஒரு தனி குழுவே இயங்கிருக்கு. அந்த பாணர் பாடினி அப்படின்னு இருக்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இசையிலேயே வாழ்றாங்க. இசையில வாழ்ந்தாக்கும் இசை பிறருக்கு பிடிப்பது போல் இருக்கணும், அடுத்தவர்களுக்கு பிடிப்பது போல் இருக்கணும். இசை அடுத்தவர்கள் அதை நாடி வர்ற மாதிரி இருக்கணும். அப்ப இதுல கலையில என்ன அப்படின்னா அடுத்தவர் நாடி வரும் மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுடைய இசைதான். அப்ப அவர்களை எல்லாம் அவர்கள் பாடும் பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது, அதற்கு மன்னர்கள் பரிசு தர்றாங்க, மிக சிறந்த மரியாதை கிடைக்குது அப்படின்னா அந்த இசை அவ்வளவு நுணுக்கமா நம்ம ஆளு கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான். அந்த இசையில சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இசைய 7 என்று கூறுவர். இசை, குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி என்பன இதெல்லாம் தமிழ் பெயர். இதுல என்ன அப்படின்னா மிடற்றினால் குரலும், நாவினால் துத்தமும், அன்னத்தால் கைக்கிளையும், சிரத்தால் உழையும், நெற்றியால் இலியும், நெஞ்சினாய் விளரியும், மூக்கால் தாரமும் பிறக்கும் அப்படின்னு இசை பிறக்கிற இடம் அப்படின்னு எதுல சொல்லுதுன்னா நம்மளுடைய சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில சொல்லப்படுது. இசை எப்படி தோன்றும் அப்படிங்கிறது, எந்தெந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத அதுல அரங்கேற்று காதையில சொல்றாங்க. அதே மாதிரி இசை கருவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாடன் பாடினின்னு நம்ம சொன்னோம். அவங்க முதல்ல கவர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை கருவிகளை வச்சுதான். தமிழர்கள் கண்டுபிடித்த அந்த கருவிகள் பாத்தீங்கன்னா தோல் கருவி, அடுத்து நரம்பு கருவி, அடுத்து காற்று கருவி அப்படின்னு அந்த 3 வகை கருவிகளை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. அதுலயும் அந்த நரம்பு கருவி இருக்கு பாருங்க, அது நம்மளுடைய இசைக்கு மிகச்சிறந்த ஒரு சான்று. அந்த யாழ் அப்படிங்கிறது, அந்த யாழ் எடுத்து மீட்டும் பொழுது பாத்தீங்கன்னா உள்ள இதுக்குள்ள வருது, அதுல உள்ள பார்க்கலாம். யாழ் எடுத்து மீட்டும் பொழுது அதுக்கு மயங்காதவங்களே யாரும் இல்லை, யாழ் இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. அப்ப அந்த யாழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ் இசை போர் பாணர் அப்படிங்கிறோம். அந்த பாணருடைய வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இசைப்பாணர் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 3 வகை பாணர்கள் இருக்காங்க. இசைப்பாணர் அப்படிங்கிறவங்க வாய்ப்பாட்டு பாடக்கூடியவங்க தான் இசைப்பாணர். அடுத்து யாழ்ப்பாணர் அப்படின்னு இருக்காங்க, அவங்க யாழ் வச்சு இசைச்சுக்கிட்டே பாடுவாங்க, அவங்க யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மண்டை பாணர் அப்படின்னு 3வது. மண்டை பாணர் அப்படின்னா மண்டை அப்படின்னா தோல் கருவிகளை இசைக்கக்கூடியவங்க. பறை என்னும் தோல் கருவிக்கும் மண்டை அப்படிங்கிறதான் பொருள். அப்ப அந்த மண்டை கருவியை இசைக்கக்கூடியவங்க இவங்க மண்டை பாணர் அப்படின்னு. இந்த பாணர்கள் 3 வகை இருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய சிறுபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை தெரியும் உங்களுக்கு.
அந்த சிறிய யாழ் வைத்து இசைக்கக்கூடியது சிறுவான் ஆற்றுப்படை. அது மாதிரி பெரிய யாழ் வைத்து இசைத்து பாடக்கூடியவங்க வந்து பெருமான் ஆற்றுப்படை அப்படிங்கிற நம்ம ஆற்றுப்படை நூல்களில் பார்த்துருப்போம். அப்போ பெரும்பாணர் சிறுபாணர் அப்படின்னு அந்த பாணர்கள் இருந்திருக்காங்க. அப்ப இந்த பாணர்கள் வந்து இசைக்கக்கூடிய இந்த இசை மக்களை கவர்ந்திருக்கு. மக்கள் எல்லோரும் அதற்கு தலையாட்டி இருக்காங்க. மன்னர்கள் எல்லாம் தலையாட்டி இருக்காங்க. மன்னர்கள் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு அள்ளி அள்ளி இவருடைய இசைக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படி ஒரு குழு இருந்துகிட்டே வர்றாங்க. பல சங்க காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகள் முன்பு இருந்தே இந்த இசை பாடக்கூடியவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி சங்க புலவன் மாங்குடி கீழார் சொல்றாரு, துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இந்நான்கல்லது குடியும் இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறார். இதில் நல்ல குடிமக்கள் என்று சொல்லப்படும் இவர்கள் யாவர் என்றால் அப்படின்னு வரிசைப்படுத்துறாரு. துடி என்னும் தோல் கருவியை இசைப்போர் துடியர் அப்படிங்கிறார். அது மாதிரி பண் என்னும் இசைக்கருவியை இசைப்போர் பாணர் அப்படின்னு வகைப்படுத்துறாரு. பறை என்னும் தோல் கருவியை இசைப்போர் பறையர் அப்படின்னு வரிசைப்படுத்துறாரு. அது மாதிரி முருக என்னும் இசைக்கருவியை இசைப்போர் வந்து வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய வகுப்பினர் இவங்க கடம்பர் அப்படின்னு அதுல பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த யார் யாரு என்னென்ன இப்ப கருவிகளை வச்சு இசைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான பேர்கள் அங்க பதிவு செய்யப்படுகிறது. அது மாதிரி பாணர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு பான்சேரி அப்படின்னு பேர். அப்ப அவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு தனியாவே இருந்திருக்கு. மற்ற இவர்கள் இருக்கிற இடங்கள் இல்லாம இவங்க குடியிருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா இவங்க அடுத்து போய் பாடுறதுக்கு புதுசு புதுசா அவங்க தயார் பண்ணணும். அப்ப அந்த குழுவோடு இருக்கிறவங்க இருந்தா தான் அவங்களோட பேசி கொண்டு அவங்களுக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா பழகிக்கிறலாம், பழகி அவங்க வரலாம். அதனால அவங்க தனியா ஒரு இதே இருந்திருக்கு. அதான் பான்சேரி அப்படின்னு இருந்திருக்கு. அப்ப இவர்களோட சேர்ந்து பாணரோட சேர்ந்து அவங்களுடைய துணைவியாரும் ஆடல் பாடல்ல ஈடுபடுறாங்க. துணைவியாரும் அவன் பாணருக்கு என்னென்னலாம் திறமை இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. பாடினி அவங்களும் இந்த இசையிலேயே இருக்காங்க. அப்ப இசை குடும்பமாக அடுத்து அவருடைய குழந்தை அவருடைய பிள்ளைகள் வழியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா இசை குடும்பமாவே வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அதனுடைய இசை நுணுக்கம் அவங்களுக்கு தெரியும். இசை நுணுக்கம் தெரியதான் அடுத்து மக்களை வந்து என்ன செய்யலாம்னா அவங்க பக்கம் கவர்ந்து வச்சிருக்கலாம். அப்ப அவ்வளவு நுணுக்கமான இசையை அப்ப அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆயை உறையூர் ஏணிச்சேரி முடமோச்சியார் அப்படிங்கிறவர் சொல்றாரு, கலங்கரி என்ன கடுங்கோட்டு சீரியாள் நயம் புரிந்துரையும் நறுங்கும் பண்ணி அப்படிங்கிறார். யாழ் இசைப்பதில் வல்ல பாணர்கள் இசையை கேட்டு என்ன செய்யறாங்களாம், அந்த இசையை கேட்கக்கூடியவங்கள் எல்லோரும் உட்கார்ந்து தலையசைச்சுக்கிட்டே இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது. இசை பாடுறது முக்கியம் இல்லை, அந்த இசையை ரசிக்கிறவங்க இருக்கணும். ரசிக்கிறவங்க இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது. அப்ப அவங்க எல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தலையசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பாட பாட தலையசைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த முடமோசியார் பதிவு செய்யறாரு. அந்த புறநானூறு பாடல்ல பதிவு செய்யறாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா புறநானூற்றுல பாணர்கள் பற்றிய குறிப்பு மட்டும் 26 இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடங்கள்ல பூரா பாணர்களுடைய பாணர்கள்ங்கிறது இல்லாமல் அந்த புறநானூர்ல இல்ல, எல்லா இடமும் விரவி இருக்கு. அப்ப அவர்கள் இல்லாமல் எங்கே அந்த இதையே கடந்து போக முடியாது நம்ம. அப்படி அவங்க 26 இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்குதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த இசைய பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம வீரம் செறிந்த நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடுகள்ல மிகச்சிறந்தது வீரம். புறங்களை காட்டாது இருக்கக்கூடியது தமிழுடைய பண்பாடு. அது மாதிரி வந்து வெளுப்புண் அப்படிங்கிறது அவங்க பெற்ற பதக்கம் மாதிரி. அப்ப அந்த இதுல தமிழ் வீரத்தாய் பாடுற மாதிரி காவல் பெண்ணுடைய பாடல் இருக்கு. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டுள்ளனோ என வினவுதி என் மகன் யாண்டுள்ளன் எனும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு அந்த வீரமா பேசக்கூடிய அந்த பாடலும் பாத்தீங்கன்னா நம்ம புறநானூர்ல தான் இருக்கு. அப்ப இந்த வீரத்துக்கு என்ன செய்யறாங்க,
வீரம் என்பது இங்கு விதைக்கப்பட்டது. இப்ப இந்த வீரத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த இசையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப வீரம் எப்ப வேணும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த வீரத்துல போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போய் போர் புரிகிறாரு. யானைய களிற்று யானையை என்ன செய்யறாருன்னா வந்து சண்டையிட்டு களிற்று யானை வீழ்த்துறாரு. நல்ல நீள் கொம்பு இருக்கக்கூடிய களிற்று யானையை வீழ்த்தி அந்த வீரன் இறந்து படுறான். அந்த யானையும் தரையில் விழுகுது. வீரனும் தன்னுடைய இன்னுயிரை இழந்து அந்த இதுல விழுகிறான். இப்ப இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த பாணர்கள் சும்மா மற்றவர்களை மயில் வைக்கிறது மட்டும் இல்லை அவங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இதுக்கும் போய் பாடுறாங்க. பாருங்க, அதுல பதிவு இருக்கு. நம்ம இதுல தொல்காப்பியத்திற்கு பிறகு, தொல்காப்பியத்திற்கு அப்புறம் தமிழ்ல புற இலக்கணத்தை தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பா மாலை, அதுல அந்த பாடல் இருக்கு. என்னன்னா, வெண்கோட்டை களிர் எறிந்து செங்காத்து வீழ்ந்தாருக்கு கைவழ் யாழ்ப்பாண கூணிதர் தற்று அப்படிங்கிற பாட்டு. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, போர்க்களத்துல வெண்மையான கொம்புகளை உடைய களிற்று யானையை வீழ்த்திய வீரன் இறந்து பட போய் அந்த வீரனுக்கு அருகில் நின்று என்ன செய்யறாங்கன்னா அந்த யாழினை இசைக்கிறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த சான்றோர்கள் சிலர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த இதுல அந்த பண் வாசிப்பாங்க. அப்ப இத நம்ம பாட்டன் முப்பாட்டன் அப்பயே அதை இந்த வழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே தமிழர்கள்ட்ட இருந்து வந்ததுதான். இப்பயும் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய தலைவர் இல்லைன்னா அந்த பிரதமர் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் இறந்தா அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த சோக கீதம் வாசிக்கிறாங்க. இது கொடுத்தது தமிழர்கள் தான், இந்த பாணர்கள் தான். அப்ப இந்த பாணர்கள் என்ன செய்யறாங்கன்னா இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா வந்து உள்ள வர்றாங்க. அப்ப இவங்க செல்வம் அவர்களுக்கு வாங்குவதற்காக மட்டும் இல்லை, இதுவும் ஒரு படி மேல போய் பாருங்க. அவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு புறநானூற்று பாடல் ஒண்ணு பரணர் பாடிய புறநானூற்று பாடல், அதுல பாருங்க, சிறார்துடியர் பாடுவல் மகாவூர் தூவல் அறுவல் மாயூர் குறியி இரும்புட் பூசல் ஓம்புமின் யானும் விளரி கோடமின் வெண்ணரி கடிகுவெண் அப்படிங்கிறார். போர்க்களத்துல வீரன் இறந்து படுறாங்க. இறந்துட்டாக்கும் பாத்தீங்கன்னா வந்து போர்க்கள காட்சி இருக்கும். இப்ப நான் வந்து ஐயா சொன்னாரு, யூத் ரெட் கிராஸில் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன். யூத் ரெட் கிராஸ்ன்னு எதற்கு கொண்டு வந்தாங்க, ரெட் கிராஸ்ன்னு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, போர்க்களத்துல இறந்துபட்டவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை. போர் செய்யறாங்க, குற்றுயிரும் குலவீரமா கிடக்குறாங்க, அதோட கிளம்பி போயிடுறாங்க போட்டுட்டு. அதுல கிடந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அடுத்த காப்பாற்றப்பட முடியாம அவங்க அங்கேயே என்ன செய்யறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக ரெட் கிராஸ்ங்கிறதே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இந்த போர்க்களத்துல வந்து அடிபடுறவங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியது இந்த ரெட் கிராஸ் அமைப்பு. ஆனா இதே ரெட் கிராஸ் அமைப்பை நம்மால் எப்ப கொண்டு வந்திருக்காங்க, அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த போர்க்களத்துல இறந்து கிடக்கான், அந்த புறநானூற்று பாடல் அதுல பதிவது இறந்து கிடக்கான், அந்த வீரன் இறந்து கிடக்காங்க. இப்ப இதுல அந்த நாய் நரி எல்லாம் அந்த வீரனை போய் கடிச்சு இழுக்கும். அப்ப அதெல்லாம் ஓட்டுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா யாரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா துடி கொட்டக்கூடிய பாணர், தோல் கருவி இசைக்கக்கூடிய பாணரையும் கூட்டிட்டு போய் அவங்களை இசைக்க சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா இவங்க அந்த யாழை இசைத்து இந்த நரிகள் பறவைகள் எல்லாத்தையுமே ஓட்டுறாங்க. அப்ப இந்த இசை அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களை விரட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அந்த வீரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த வீரன் இறந்துபட்ட அந்த வீரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் நம்ம தமிழர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆதாரம் அது. அப்ப அதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, விளரி பண் அப்படிங்கிற அந்த பண்ணை வாசிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அந்த போர்க்களத்துல இந்த பண்ணை வாசிக்கிறாங்க. வாசிச்சு என்ன செய்யறாங்கன்னா இந்த செயல்லாம் செய்யறாங்க. அப்ப இந்த போர்க்களத்திலயுமே பாத்தீங்கன்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிறத எப்பயுமே வந்து அந்த இரக்க மனம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தான் அதிகம். அதனாலதான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நம்மளை வந்து எளிமையா நம்மளை எல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க.
ஏன்னா நம்முடைய இறக்கம் தான் அது. நம்ம வந்து திரும்பி ஓடுனா ஆளை குத்த மாட்டோம். ஆமா, பெண்கள் வந்தா ஆளை ஒன்றும் செய்ய மாட்டோம். பெண்களை வந்து போர்க்காலத்துல கொல்ல மாட்டோம். அப்புறம் யார் குழந்தைகள் வந்தா கொல்ல மாட்டோம். அப்ப இவ்வளவு ரூல்ஸையும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருப்போம். அவர் அங்கிருந்து நினைச்சுவாரு, எங்கேயோ இருந்து நம்மளை எந்த பக்கம் இருந்தும் குத்தலாம். நமக்கு வந்து வெற்றி முக்கியம் இல்லை, வழிதான் முக்கியம். அவங்களுக்கு எந்த வழி முக்கியம் இல்லை, வெற்றி தான் முக்கியம். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம எளிதா வீழ்ந்துடுறோம். அப்படிதான் எதிரிகள்கிட்ட வீழ்றோம். அப்ப சூழ்ச்சிகளுக்கெல்லாம் வீழ்ந்து போனோம். நம்ம தமிழர் இனம் வீழ்ந்து போனோம். அதன் பிறகுதான் இடையில எல்லாம் ரொம்ப வீழ்ந்து போய் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளுடைய அந்த பழைய நம்மளுடைய தமிழர்களுடைய மரத்தமிழர்களுடைய அந்த பண்பு நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கிறதுனாலதான் இன்று உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அத்தனை நாடுகளும் இருக்கிறாங்களாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் தமிழர்கள் சாதாரணமா கூலி வேலை பார்க்கல, எல்லாத்திலும் உயர்ந்த நிலையில இருக்காங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டா அமெரிக்கா இயங்காது, அப்படியே இருந்து போயிடும். அனைத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாம் நம்ம தமிழர்கள் தான், தமிழர் மூளை தான். இன்று இந்தியாவில் எல்லா மாநிலத்தவர்களும் ஒத்துக்கிறாங்க, தமிழர்கள் மாதிரி வரணும், இவங்கள மாதிரி படிக்கணும் அப்படின்னு. இது என்னன்னா இப்ப போட்ட விதை இல்லை, எல்லாம் போட்டது நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டன் முப்பாட்டன் போட்ட விதை. அது நமக்குள்ள அப்படியே இருக்கு. இது எல்லாம் நம்மளுடைய அனைத்து பண்புகளும் சேர்ந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அத்தனையும் வெளிப்படுது, அந்தந்த சூழல் வரும்போது வெளிப்படுது. அப்ப இது எல்லாம் நமக்கு நம்ம இலக்கியங்கள் இது எல்லாத்தையுமே காட்டுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. களிற்று யானையை உறங்க செய்யறானா, அது ஒரு பாடல் இருக்கு. ஆமா, குரலும் கொல்லாது நிலையினும் பெயராது படா பைங்கண் பாடு பெற்றோய் என மரம்புகள் மழை களிறு உறங்கும் அப்படிங்கிற. களிறு இவன் வாசிச்ச இந்த யாழ் இசையை கேட்டு உறங்குதான், அப்படியே மயங்கி உறங்கிருது அப்படிங்கிற. அதையே மயக்கிருக்கான். என்ன அப்படின்னா களிறுங்கிறது ஆணி யானை. ஆணி யானைக்கு தான் கோபம் அதிகமா வரும். ஆணி யானை தான் வந்து மதம் பிடிக்கும், அதுதான் மதம் பிடிக்கும், கோபம் அதிகமா வரும். அந்த களிரையே பாத்தீங்கன்னா நம்மளால இசையை வச்சு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா உறங்க வச்சிருக்கான். அந்த களிறு நம்மளுடைய இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல வரும். ஆமா, கிள்ளியின் களிறு புறங்கடை நின்றது அப்படின்னு. இது போய் எல்லா அரசர்களுடைய அந்த முடியையும் எத்தி எத்தி அதனுடைய கால் நகம் பூரா தேஞ்சு போச்சான். இது என்ன செய்யுதுன்னா வந்து அதனுடைய பெண் யானையை போய் பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியவே நின்றுச்சான் அப்படின்னு நம்மளால புறநானூர்ல பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த களிறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஆண் யானையோடு நம்மளுடைய உறவு நிறைய இருக்கு. அதை வந்து வீழ்த்துவது, அதனை பழக்குவது, அதனை இசையால் வீழ்த்துவது எல்லாம் நம்ம பழகிருக்கோம். அப்ப இந்த இசை அப்படிங்கிறது யானையுமே வந்து உறங்க வைத்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மாதிரி யாழுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வில் யாழ் அப்படின்னு வச்சுட்டான். வில் யாழ்னா என்ன அப்படின்னா வில்லை வந்து அந்த நான் இழுக்கும் பொழுது அந்த இழுத்து விட்ட உடனே கின்னு அடிக்கும். அந்த இதை வச்சு அவங்க வில்யாழ் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அந்த வில்யாழ் வந்து எத்தனை நரம்புனா 21 நரம்பு வில்யாழ். ஆமா, இதுல அது மாதிரி பேரியாழ் அப்படிங்கிற யாழ் வந்து எத்தனை நரம்புனா அதுலயும் 21 நரம்பு தான். இது பெரும்பாணர் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த யாழ். அது மாதிரி மகர யாழ் அப்படிங்கிறது இது 19 நரம்பு. மகர யாழ்ங்கிற ஒரு குறிப்பு வந்து மணிமேகலையில இருக்கு. அப்ப இது 19 நரம்புகளை கொண்ட யாழ். அது யாழ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், அரை வட்டமா இருக்கும். அதுவும் நம்மள பதிவு செஞ்சிருக்காங்க. அரை வட்டமாக அமாவாசைக்கு அடுத்து 7 நாள் கழித்து இருக்கக்கூடிய அந்த பிறை நிலவு போல என்ன இருக்குன்னா யாழ் இருக்கும் அப்படின்னு பதிவு இருக்கு நம்மள்ட்ட. அது மாதிரி வந்து சகோட யாழ் அப்படிங்கிறது இது 14 நரம்புகளை கொண்டது. இது சிலம்புல இதனுடைய செய்தி சிலம்புல இருக்கு. செங்கோட்டு யாழ் அப்படிங்கிறது சீரியாழ். சீரியாழ் அப்படிங்கிறது 7 நரம்புகள். இது சிறுபாணர்கள் இசைக்கக்கூடியது. அப்ப பெரிய யாழ்ல இருந்து சிறிய யாழ் வரைக்கும் எல்லா வகையிலையுமே இவங்க அந்த இசைக்கருவிகளை வச்சிருக்காங்க. அது மாதிரி பாலை யாழ் அப்படின்னு ஒரு யாழ் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா மான் உடைய அந்த பாத குழம்பு மண்ணில் பட்டு அந்த தடம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்குமா. அந்த இதுல வந்து அந்த நரம்புகள் இருக்குமா, அதுல இசைக்கிறாங்க.
அதுவும் ஒரு இனிமையான இசையை கொடுக்குது அப்படின்னு அதுல பதிவு இருக்கு. அது மாதிரி செம்பாலை யாழ் அப்படின்னு ஒரு யாழ் இருக்கு. இது ஒரு ஒரு பாம்புடைய தலைய ஒரு குரங்கு இப்படி பிடிச்சிருது. பிடிச்சாக்க அந்த அந்த பாம்பு சும்மா இருக்காது. அது என்ன செய்யுமா, அந்த குரங்குடைய அந்த கையை அது சுத்தி இருக்குமா, இதே மாதிரி இருக்குமா அந்த யாழ். அதை இசைப்பாங்க. அது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் பாடல் இருக்கு. அப்ப அந்த அந்த மாதிரி கூட யாழ் அதை இசைக்கிறாங்க. அப்ப இந்த இசை கருவிகளே பாத்தீங்கன்னா பல்வேறு சத்தங்கள் வருவதற்காக இந்த இவ்வளவும் வடிவமைச்சிருக்காங்க. இப்பயும் நம்மளுடைய இதுக்கு மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனீங்கன்னா அந்த தூணே இருக்கு, இசை தூணே இருக்கு. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு சத்தம் வரும். நீங்கள் தட்டி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இதுல திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்லையுமே அந்த இசை தூண் இருக்கும். அது தட்டினா ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு இசை வரும். அது தூண் அப்படிங்கிறது கல்லு தான். அந்த கல் தூண்லேயும் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு இசை வரும். அது மாதிரி நம்ம பெரிய யாழ்ல இருந்து சிறிய யாழ் வரைக்கும் வித்தியாசமான வச்சு இந்த பல்வேறு இசைகளை அதுல கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி சங்க இலக்கியத்துல இசை குழல் வகை, குழல்கள் அதுவும் இருக்கு. அந்த குழலுக்கு மயங்காதால் யாரும் இல்லை. ஆமா, புல்லாங்குழல் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு இசைக்கருவி. புல்லாங்குழல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லாங்குழல் எதுல இருந்து செய்யறாங்கன்னு தெரியும், மூங்கில இருந்து செய்யறாங்க. மூங்கில் ஒரு புல் வகை சார்ந்த ஒரு மரம் தான் அது. அப்போ புல் வகையிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அது புல்லாங்குழல் அப்படின்னு அது பேர் வந்திருக்கு. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஓட்டையை துளையிட்டு அதுல இருந்து வாசிக்கிறாங்க. அவ்வளவு அருமையான இசை கிடைக்குது. இசைனா அதுல வாசிக்கும் பொழுது மயங்குற அளவுக்கு இசை அந்த புல்லாங்குழல் இருந்து. நம்ம இளையராஜா பாட்டுலாம் இன்னைக்கும் நிக்குது அப்படின்னா எல்லாம் கேளுங்க, உள்ளுக்குள்ள புல்லாங்குழல் இல்லாம இருக்காது. ஏன்னா இன்னும் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டோம்னா இந்த புல்லாங்குழலும் இந்த யாழுக்கு இணையான அந்த வயலின் இருக்கு பாருங்க, அதே யாழ் தான் அப்ப வயலினா மாறி இருக்கலாம். அப்ப இணையான அதுவும் அதுல இருக்கும், இல்லாம இருக்காது. அப்ப அவ்வளவு இனிமையை கொடுக்கும். அப்ப இந்த புல்லாங்குழலுடைய வகை ரெண்டு வகை அதுல சொல்றாங்க. கொன்றை குழல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, கொன்றை மரத்தினுடைய நீளமான காய், அந்த காய் காஞ்ச காயில துளையிட்டு அதுல வாய்ச்சிருக்காங்க. இப்பெல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூ ஒண்ணு, பன்னீர் பூ ஒன்று இருக்கும், அப்படின்னு பிச்சுட்டு அப்படி ஊதுவாங்க, ஒரு நேரம் சத்தம் வரும். அப்ப எதுல இருந்தெல்லாம் இசை சத்தம் வருதோ எல்லாத்தையும் பயன்படுத்திருக்காங்க. அப்ப இந்த கொன்றை குழல் என்ன செய்யறாங்கன்னா, ஓட்டை துளையிட்டு அதுல வாசிக்கிறாங்க, இனிமையான இசை வருமா அதுல. அதே மாதிரி ஆம்பல் குழல், அதுதான் ஆம்பல்னா மூங்கில். அந்த மூங்கில் குழல் தான் அந்த வித்தியாசமா இருக்கும். எல்லாமே பெரிய சைஸ்ல சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே துளையிட்டு அந்த இது வழியாக காற்றை செலுத்தி ஒவ்வொரு துளையையும் மூடி மூடி திறக்கும் பொழுது இசை பிறக்குது. அப்ப இது எல்லாம் நுணுக்கமான ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் இசைக்க முடியும். எல்லாரும் புல்லாங்குழல் எடுத்து இசைச்சிட முடியாது. புல்லாங்குழல் எடுத்து நம்ம எல்லாம் வாய்ச்சோம்னா வருந்தான், சத்தம் வருந்தான், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அந்த பண்ணோடு இசைக்கும் பொழுதுதான் அது இனிமையா இருக்கும். அப்ப இந்த இனிமையை தரக்கூடியது இந்த குழல் வகைகள் எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய காப்பியங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா இசையை பத்தி சொல்லியிருக்கு. சிலப்பதிகாரத்துல இசையை பற்றி அவ்வளவு செய்திகள் இருக்கு சிலப்பதிகாரத்துல. அதே மாதிரி மணிமேகலையில இருக்கு, நம்ம சீவக சிந்தாமணிலையும் இருக்கு இசை குறிப்புகள் அவ்வளவு இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி இருக்காங்கய்யா, சரி 7:30 வரைக்கும் தான். சரி, அப்ப இதுல நம்ம காப்பியங்கள்ல இசைக்கான குறிப்புகள் நிறைய இருக்கு. மணிமேகலையிலையும் இருக்கு, அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு செய்திகள் நிறைஞ்சு கிடக்கு. அது நம்ம ஒவ்வொரு செய்தியும் அவங்க சொல்றத பார்த்தோம்னா இவ்வளவு இதுல நுணுக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்ப அந்த சிலப்பதிகாரத்துல அரங்கேற்ற கதை அப்படிங்கிறதுல, அரங்கேற்ற கதையில தான் நம்ம மாதவி ஆடுறா. அதுல அவ்வளவு இசையை பத்திக்கான இசைக்கான என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அதுல ஒண்ணும் இல்லாம அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அத்தனையும் அதுல
ஆசிரியரின் இலக்கணம், தன்னுமை ஆசிரியரின் இலக்கணம் ஆகியவை அதுல சொல்றாங்க. அரங்கேற்று காதை ஆடல் அரங்கில் எழுந்த இசை முழக்கத்தினை குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று செய்த தாமந்திரிகை, ஆமந்திரிகை போடந்தருமின்றி கோட்டிரண்டுடையோர் தோர் மாண்டிலமாக அப்படின்னு அந்த இதுல அரங்கேற்ற கதையில இசைக்கு சொல்றாங்க. கூறும் பாடல் இசையில் எவ்வாறு ஒன்றுக்கொன்று இயைந்து உள்ளது, இசை எப்படி ஒண்ணுக்கொன்று சேர்ந்து இந்த இசை வரும்பொழுது இதை பாடணும், இந்த இசை இசைக்கும் பொழுது இந்த கருவி இசைக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தி நுணுக்கமா அதுல சொல்லப்படுது. அது மாதிரி யாழும் குழலும் சீரும் மிடரும் தாழ் குரல் தன்னுமை பாடா ஒடின்வற்றின் இசைத்த பாடல் இசையுடன் என வரும் வரிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடுதலா வலு சேர்க்குது. அப்ப அந்த யாழிற்கு இசை கூட்டல், அந்த யாழோட சேர்ந்து வாசிக்கும் பொழுது அதனோட இசையும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு இனிமையா அதை வாசிக்க பாடுறாங்க. வாய்ப்பாட்டு அந்த பாணர்கள் பாடுறது. அப்ப இங்க இளங்கோவடிகளுக்கு இவ்வளவு இசைஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு காப்பியம் எழுதுறான்னா எல்லா இதுகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புலமை இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா விஷயங்கள்னா காப்பியத்துடைய பண்புகள் எழுதணும், அதனுடைய அடுத்தடுத்த கதை போக்கு யாருக்கும் அந்த 3 அரசர்கள் சம்பந்தப்பட்டது அது எல்லாம் எழுதிட்டு வரும்பொழுது இந்த இசைக்கு வரும்பொழுது அதுல அவர் அவ்வளவு உயர்ந்து நிற்கிறார். இசையில வந்து என்னென்ன இருக்கோ அதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சொல்றாரு. அது மாதிரி அதுலயே பாருங்க, பன்னல் பரிவட்டனை யாராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூல் தண்ணியே குறும்போக்கென்று நாட்டிய என் வகையாளினை எழியே பன்வகையிற் பரிவு தீர்த்து அப்படின்னு இந்த மாதவி பல்வகை இலக்கண முறைகளை இசையிலேயே பார்த்தீங்கன்னா மாதவி செய்யறதெல்லாம் ஒவ்வொன்றும் இலக்கணம் அப்படிங்கிற அது வந்து அடுத்தவங்களுக்கு படிப்பினை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. முறைகள் அமைந்த குற்றம் நீங்கப்பட்ட யாழினை கையில் எடுத்து வாசிக்கும் முறையினையும் நமக்கு புலப்படுத்துகிறது. அவை என்ன செய்யறாங்கன்னா, பன்னல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையூல் குறும்போக்கு என்று 8 இலக்கணங்களும் பொறுத்த இசை கூட்டி செய்தியின் மூலம் அக்காலத்தில் யாழ் இசைக்கருவி சிறந்தது ஒரு தனித்துவம் வாய்ந்த இசைக்கருவியாக மிளிர்வதை காணும். அப்ப இத்தனையும் சேர்ந்த அந்த யாழ் இசைக்கருவி இவ்வளவுக்கும் ஈடு கொடுத்திருக்கு. அவருடைய அந்த அரங்கேற்றம் நடக்கும் பொழுது இவ்வளவு ஈடு, இது வந்து உங்களுக்கு கற்பனையா எழுதப்படக்கூடியதுதான். இருந்தாலும் அந்த இசை செய்திகள் எல்லாம் அவ்வளவு நுணுக்கமா அவர் கொடுத்துட்டே வர்றார். அது மாதிரி இசையின் இணைப்பில் ஆடலின் செம்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடலுக்கு உதவுவது இசை. இப்பயும் பாத்தீங்கன்னா இசை சொன்ன பாத்தீங்கன்னா கால் தானா ஆடும். சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த இசையை கூட்டி அப்படின்னா 2-3 இசைக்கருவிகள் சேர்ந்து இசைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஆடணும் போல தோணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆடலுக்கு உதவுவது இசையாகும். இசை எழால் குன்றில் ஆடல் சிறப்பு இழக்கும் தன்விசை கருவிகளில் ஆடல் கலையில் தனியாக இடம் உண்டு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. அப்ப நடனம் ஆடுவதற்கு முன்பே இக்கருவிகள் இசைக்கப்பட வேண்டும். நடனம் ஆடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கருவிகள்லாம் இசைக்கிறாங்க. இசைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அந்த இசை நடனத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத இந்த இது பதிவு செய்யுது. அது மாதிரி சிலப்பதிகாரத்துல அந்த நாட்டுப்புற இசை வடிவங்களையும் அதுல கொடுக்குறாங்க. சிலம்பில் நாட்டுப்புற இசை பாடல்களை ஆசிரியர் இங்க வந்து சிறந்த முறையில பதிவு செய்யறாரு. இதில் இடம்பெறும் வரி பாடல்களான காணல் வரி, வேட்டுவ வரி, கந்துக வரி, ஊசல் வரி, அம்மானை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆய்ச்சியர் குறவை குன்ற குறவை ஆகிய குறவை பாடல்களையும் உழவர் உளத்தியர் பாடும் விருத்தின் பாணி ஓர் மங்களம் முகவை பாட்டு போன்ற தொழிற் பாடல்களையும் காணலாம். இதுல நாட்டுப்புற இலக்கியங்களும் வருது. நாட்டுப்புற இலக்கியமும் பழமையானதுதான். நாட்டுப்புற இலக்கியம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஏட்டில் எழுதப்படாதது, ஆனால் வழி வழியாக பாடப்பட்டு வருவது.
ஒருவர் பாடுவது, அடுத்தவர் அதை கேட்பது, அடுத்த சந்ததிக்கு கடத்துவது, அதை அடுத்த சந்ததிக்கு கடத்துவது. இந்த நாட்டுப்புற இலக்கியமும் தமிழர்கள் வாழ்வில் பின்னி பிணைந்தது. அப்ப இந்த நாட்டுப்புற இலக்கியத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இளங்கோவடிகள் அதுக்கும் இலக்கணம் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்படி அந்த இதுல சிலப்பதிகாரத்துல இவ்வளவு இசை சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய கொடுத்துக்கிட்டே வராங்க. நம்ம அதுல அடுத்து நமக்கு சீவக சிந்தாமணியில பார்த்தோம் அப்படின்னா, சீவக சிந்தாமணிலையும் அந்த சீவகன் அப்படிங்கிறவர் ஒரு 8 திருமணம் செய்வார். 8 திருமணம் செஞ்சு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வாராம், முக்தி அடைந்து இதெல்லாம் சிற்றின்பம் தான், பேரின்பங்கிறது முக்தி அடைகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த காப்பியம் இருக்கும். இதுல ஒவ்வொரு பெண்களையும் திருமணம் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சாகசம் செஞ்சுதான் திருமணம் செய்வார். அது மாதிரி பாத்தீங்கன்னா சுரமஞ்சரி அப்படிங்கிற அந்த இளவரசிய திருமணம் செய்யறதுக்கு முடிவு செய்யறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த சுரமஞ்சரியை திருமணம் செய்வதற்காக அந்தனர் வடிவம் கொண்டு போறாரு. அந்தனர் வடிவம் கொண்டு போனா எங்க போனாலும் என்ன வந்தாலும் கிடைக்குங்கிறது அப்பயே தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்தனர் வடிவம் கொண்டு போறாரு. போனாக்க எல்லாரும் என்ன வேணுமோ கொடுப்பாங்க. உள்ள போங்க, போங்க, வாங்க, என்ன அப்படின்னு எல்லா மரியாதையும் கிடைக்கும். அந்த வடிவம் கொண்டு போறாரு. போனாக்க அதே மாதிரி எல்லா மரியாதையும் கிடைக்குது. அவர் வயசான அந்தனர் மாதிரியே போறாரு. போய் அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, உள்ள போயிட்டு அந்த சுரமஞ்சரியை பார்க்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அந்த சுரமஞ்சரி ஆண்களே பிடிக்காத ஒரு பெண், ஆணே பிடிக்காது. அப்ப எந்த ஆணை ஏறிட்டு பார்க்காது, ஆண்களே வரக்கூடாது, கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்ப இந்த பெண்ணை மயக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரு திட்டமிடுறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த அரண்மனையிலேயே நான் கொஞ்சம் தங்கணும், எனக்கு முடியல, சோர்வா இருக்கு, மயக்கமா இருக்கு, ஒரு மாதிரி நான் நடக்கவே முடியல, நான் இங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அனுமதி கொடுக்குறாங்க. அப்படியா, அவர் அந்தனர் இல்ல, சரி நீங்க தங்கிக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் போய் அங்கே உள்ளேயே தங்குறாரு. இப்ப அந்த இரவுல பாத்தீங்கன்னா இப்ப சுரமஞ்சரிய மயக்கணும்ல, அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு அருமையான பாட்டு பாடுறாரு. ஆமா, அது சாம கீதம் அப்படிங்கிறது வாசிக்கிறது. பாடுனா இந்த அம்மா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பாட்டையே கேட்டது இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா மயங்கி இருந்தாங்க. மயங்கி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவரு யாருன்னு விசாரிங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவரு அந்தனர் வேடத்துல வந்தவர் அப்படின்னு சரி அப்ப அவரு சீவகனா, சரி அவரை நான் எப்படியா திருமணம் செய்யணுமே அப்படின்னு அந்த அம்மா வர்ற மாதிரி அதுல அமைச்சிருப்பார். அப்ப அதுல என்ன அப்படின்னா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லோரும் அந்த பாடலுக்கு மயங்குவதாக, இதுல நம்ம கதை தான் இருந்தாலும் அந்த சுரமஞ்சரிங்கிறவங்க மயங்குற மாதிரி அதுல காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாடலுக்கு மயங்குறாங்கிறது செய்தி தான் நமக்கு வேணும். அப்ப நம்மளுடைய இசை பாத்தீங்கன்னா யானையை மட்டும் மயக்கல, ஆணையை பிடிக்காத ஒரு பெண்ணையும் அது மயக்கிற மாதிரி அதுல பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி காந்தர்வ தத்தையார் அப்படிங்கிறவங்க அந்த இளம்பகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் நிறைய இசை நுணுக்கம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா அவங்க இசை போட்டி நடக்குது, இசை போட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சாகசம் செய்வாங்கன்னா, இப்ப இங்க இவங்களை மணக்கணும்னா அவங்கள இசையில போட்டியில வெற்றி அடைஞ்சா அவங்கள மணக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த போட்டி நடக்குது. இப்ப இதுல என்ன செய்யறாருன்னா சீவகன் வர்றாரு. சீவகன் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டாக்கும் இவரு இசைக்கருவிகளை எடுத்து இசைக்கருவிகளா குமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இசைக்கருவிகளை குமிச்சே வச்சிருக்காங்க. இப்ப இந்த இசைக்கருவிகள் எல்லாம் இவரு எடுத்து ஏதாவது ஒரு இசைக்கருவி எடுத்து இசைச்சிட்டு இவர் பாடணும். அப்ப அந்த இசைக்கருவியை எடுக்கிறார், ஒவ்வொரு இசைக்கருவியா எடுக்கிறாரு. எடுக்கும் பொழுது ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு குறைபாடை சொல்றாரு. என்னென்ன குறைபாடு சொல்றாருன்னு பாருங்க. ஒரு யாழ் எடுக்கிறார். யாழ் எடுத்து பார்க்கிறாரு, இதில் நீரில் நின்று மெலிந்த மரத்தால் செய்யப்பட்டது, இது வேணாம் அப்படின்னு போறாரு. தண்ணிக்குள்ளேயே அதிக நேரம் நிற்கக்கூடிய மரம் பாத்தீங்கன்னா வீக்கான மரமா, அதுல செய்யப்பட்டது வேணாம் அப்படின்னு தூக்கி போறாரு. அடுத்து யானை எடுக்கிறாரு. எடுத்துட்டு இது நீரில் நின்று அழுகி போன மரத்தினுடைய ஒரு பாகத்திலிருந்து
செஞ்சிருக்காங்க, இதுவும் வேணாம், இசை சரியா வராது அப்படின்னு அதையும் தூக்கி போடுறாராம். அடுத்து இந்த யாழை எடுக்கிறாரு. எடுத்துட்டு பார்த்தா இந்த யாழுடைய மரம் வந்து எதுல செய்யறதுன்னா ஒரு நோயுற்ற ஒரு மரத்துல இருந்து இந்த யாழை செஞ்சிருக்காங்க, இது வேணாம் அப்படின்னு அதையும் தூக்கி போடுறாரு. அடுத்து மறுபடியும் என்ன செய்யறாருன்னா ஒரு யாழை எடுக்கிறாரு. எடுத்து அதை அப்படி பாக்குறாரு, அந்த மரத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே இது இடி விழுந்து மரத்துல செய்யப்பட்டது. இடி ஒரு பக்கம் விழுந்திருக்கும், ஒரு பக்கம் தான் கருகி இருக்கும். ஆனா அது அந்த கருகாத ஒரு பக்கத்துல இருந்துதான் எடுத்து செஞ்சிருப்பாங்க. ஆனா அதுல விழுந்தது இங்க பாதிப்பு இருக்கும், அந்த மீட்டக்கூடிய இசை வராது அப்படின்ட்டு என்ன செய்யறாருன்னா அந்த யாழையும் அவர் நீக்கிறார். அடுத்த யாழை எடுக்கிறார். அடுத்த யாழை எடுத்து பாக்குறாரு, இந்த யாழ் சிறப்புடையது இல்லை அப்படின்னு அந்த யாழையும் தூக்கி போடுறாரு. அப்புறம் ஒரு யாழ் எடுக்கிறார். யாழ் எடுத்தா அது என்ன செய்யறாருன்னா இது வெந்து போன மரத்தால் ஆனது. மரமே பாத்தீங்கன்னா நல்ல வெயில்ல இருந்து வெந்து போயிருக்கு, அந்த மரத்துல இருந்து செஞ்சிருக்காங்க, இந்த யாழும் வேணாம் அப்படின்னு அதையும் நீக்கிறார். அடுத்து ஒரு யாழ் எடுத்து பார்க்கிறார். இது நல்ல ஒரு முக்கியமானது. என்ன அப்படின்னா இந்த யாழ் மரம் வந்து முறிந்து விழுந்த மரக்கிளையிலிருந்து செய்யப்பட்டது. முறிந்து விழுந்த மரக்கிளைகளை செஞ்சா அது ஏன் முறியுது அப்படின்னா அது அந்த மரம் வீக்கா இருக்கனாலதான் முறியுது. ஆமா, அப்ப அந்த மரத்துல செஞ்சது அப்படின்னு பதிவு செய்யறாரு. இப்ப நம்ம இந்த இதுல நம்ம அரிசி நம்ம சாப்பிடுவோம், முழு அரிசி இருக்கு, அடுத்து குருணை அரிசி இருக்கு. குருணை அரிசி விலை குறைவு, முழு அரிசி விலை கூட. ஏன் அப்படின்னா அந்த குருணை அரிசி ஏதோ ஒரு சின்ன நோய், அதனால அது உடையுது. அரிசி உடையக்கூடாது, உடையுதுன்னா அது என்னன்னா அதுல ஏதோ ஒரு சத்து குறைபாடு, அப்போ உடையுது, அது விலை குறைவு. நம்ம அது குருணை அரிசியை விலை குறைவா தான் நம்ம வாங்குறோம், ஆனா சாப்பிடுவதற்கு நல்லா இருக்கும், ஆனா சத்து குறைவு. அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கிளை முறிந்து விழுந்த அந்த கிளையிலிருந்து அந்த மரத்திலிருந்து என்ன செய்யறாங்க அந்த யாழ் செஞ்சிருக்காங்க, அதனால இந்த யாழ் வேணாம் அப்படின்னு நீக்கிறாரு. இப்படியே ஒவ்வொன்னா நீக்கிட்டு கடைசியா ஒரு யாழ் எடுத்து அப்படி பாக்குறாரு. விசேஷம் பாக்குறாரு, மரம்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்ன ஒரு சத்தம் இதா வருது. ஏன்னா அந்த இசைக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அந்த முழு சத்தமும் சரியா வருதா அப்படின்னு கேக்குறது. ஒண்ணு இல்லை, நம்ம இந்த எல்லார் வீட்லயுமே இந்த இது வச்சிருக்கோம், ஸ்பீக்கர் வச்சிருப்போம், அதுல பின்னாடி இதுல இருந்து போய் அது ஒரு வயரு இணைச்சிருப்போம். இணைச்சிருந்தா அதுல வந்து அந்த பாட்டு பாடும். அப்ப இந்த வயர்லயே வந்து நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா வயரை இணைச்சிருப்போம். நம்ம நண்பர் சொன்னாரு, இந்த வயரு இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் போகுது, அந்த வயரு வந்து 25,000 பாங்க. இதுல என்னப்பா அதே தானே போகுது, இதுல அந்த இப்ப இதெல்லாம் இசையெல்லாம் சரியா போய் நல்லா கேட்கும் அப்படிங்கிறது. நமக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை, நமக்கு பாட்டை போட்டா எல்லாமே ஒன்னாத்தான் தெரியுது. ஆனா அதுலயே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எதுவுமே இந்த சிதைவு இல்லாம அப்படியே வருது அப்படின்னு. அப்ப இதுல மீட்டு பாக்குறாரு, நீட்டு பார்த்தா அதுல வரல, என்னன்னு பார்த்தா அது உள்ள ஒரு முடி சிக்கிருக்கு. அந்த முடி அப்படி உள்ள இருந்து எடுத்து அப்படி போடுறான். போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசிக்கிறான். வாசிச்சுட்டு பாடுறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவால ஈடு கொடுக்க முடியல, உழவு இனிமையா வாசிக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து போயிருக்கு. அது மாதிரி அந்த அம்மா பாடும் பொழுதும் பாருங்க எப்படி பாடணும்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாடும் பொழுது எப்படி பாடணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்படி தாளிசையுடன் பாடுகிற பொழுது என்ன செய்யறானா புருவம் எழாது, புருவம் மேல போகக்கூடாதான், புருவம் எழாது, கண் ஆடாது. பாடும்போது கண் ஆடக்கூடாதான். அது எப்படின்னு தெரியல, அது கண் ஆடுறதுன்னா சிமிட்டக்கூடாதா என்னன்னு தெரியல. கண் ஆடாது, மிடரு வீங்காது, மிடரு வீங்க கூடாதான். அப்படி பாடும்பொழுது தம் கட்டி பாடும்போது மிடரு வீங்காது, பல் தெரியாது அப்படின்னு பதிவு செய்றாங்க. அது என்னன்னு தெரியல. பல்லு பாடும்போது பல்லு தெரியக்கூடாதுங்கிறாங்க. பல் தெரியாது, வாயை மிகைப்பட திறவாது, ரொம்பவும் திறக்கக்கூடாது வாயை. நம்ம சீர்காழி கோவிந்தராஜன்லாம் நல்லா வாயை திறப்பார், நல்லா ஹை பிச்சு போகும்போது திறப்பார். அப்ப என்னன்னா அதுல என்ன செய்யணுமா, வாயை ரொம்ப மெதுவா தான் திறக்கணும். வாயை மிகைப்பட திறவாது பாடினாள் அப்படின்னு அதுல செய்தியை பதிவு செய்யறாரு. அப்ப இப்படி அவ பாடும் பொழுது பாத்தீங்கன்னா அவளும் அருமையாக பாடுறா. அப்ப இந்த இவர் இசைக்கக்கூடிய இசை, அவள் பாடக்கூடியது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து
யாரு ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும், வெற்றியாளர் யாருன்னு தெரியும். எப்பயுமே கதாநாயகன் தான் வெற்றியாளராக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வெற்றி அடைஞ்சு அவர் மனம் முடிக்கிறார். அப்ப இதுல நமக்கு அவரு வெற்றி அடைகிறாரு, மனம் முடிக்கிறார், நமக்கு அந்த செய்தி தேவையில்லை. ஆனா அதுல இசை பற்றி சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமாக உள்ளுக்குள்ள இசையை சொல்லிட்டே வர்றாங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு இசையை நம்மளுடைய இலக்கியங்கள் முழுவதும், சங்க இலக்கியத்திலிருந்து அது படிப்படியா அத்தனை இதிலிருந்தும், அது மாதிரி காப்பியங்கள் இருந்தும், அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அந்த இலக்கியம் அவ்வளவு அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்லயே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற இலக்கியங்கள்லயே நிறைய பாடல் இருக்கிறது. தாலாட்டுல ஆரம்பிச்சு ஒப்பாரி வரைக்குமே இசையில தான் முடியும். அப்ப அந்த தாலாட்டுல வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தாய் வந்து என்ன செய்யறா அப்படின்னா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் உயர்ந்ததோ அதை பூரா சொல்லி பாராட்டும். அடுத்து இந்த ஒப்பாரியில பாத்தீங்கன்னா அது இனி வாழப்போகிற வாழ்க்கையை சொல்றது. ஒப்பாரியில பாத்தீங்கன்னா அந்த வாழ்ந்து முடிந்தவர் எப்படி சிறப்பா வாழ்ந்தாரு அப்படிங்கிற அந்த செய்தியை எதுல கொண்டு வராங்கன்னா ஒப்பாரியில கொண்டு வராங்க. அப்ப இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இசையிலேயே தான் வாழ்ந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் இசை தான் நமக்கு நம்மளை வழி நடத்துகிறது. இந்த இசையில இதுலயே வாழ்க்கை வறுமையா இருக்கலாம், அவங்களுக்கு வாழ்க்கை சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த இசையில வச்சு வாழ்க்கை அப்படியே போயிடும். ஒவ்வொன்றும் அந்த கலை இப்பயும் பாருங்க, சில இதெல்லாம் இந்த சில கதைகளை வைத்து, சினிமா கதைகளை வச்சு இதை பார்த்துட்டே சில பேர் அப்படியே அதே மாதிரி வாழ்க்கை வரும் அப்படின்லாம் ஓட்டிடுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா அந்த இசையிலேயே வந்து அவனுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிட்டாங்க. இசை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை, கடினமான அந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எளிமையாக்கிக்கிட்டாங்க. இசைக்கு வந்து மயங்காதோர் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுகடுன்னு இருப்பாங்க. இசைக்கு மயங்குறவங்க ரொம்ப மென்மையா இருப்பாங்க. தமிழர்கள் மென்மையாக இருப்பதற்கும் அதுதான் காரணம். அப்ப இந்த தமிழர்களுடைய இசை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய ரத்தத்தில் ஊறியது. இசை என்பது தமிழர்களின் ஒரு பண்பாட்டினுடைய உச்சம் இசை. அதனால இந்த இசையோடு நாமும் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ் சங்கத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி பாராட்டி.